neighborhood of your point. நம்ம இன்னைக்கு வந்து நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கிளாஸ்ல நைபர்ஹுட் அப்படின்றது என்ன, இன்டீரியர் பாயிண்ட், ஓபன் செட், இதை ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிருப்போம். ஓகே, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ்டு, ஓபன் செட்டு, அதுக்கான ரிசல்ட் இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நைபர்ஹுட் வந்து என்னன்றது பார்க்கலாம். நம்ம டெஃபினிஷன்ஸ் பாருங்க. ஒரு செட் நம்ம என்னன்ற ஒரு செட் எடுத்துக்கிறோம். எதுல கண்டெய்ன் ஆயிருக்குன்னா ஆர்ன்ற ஒரு இதுல கண்டெய்ன் ஆயிருக்கு. ரியல் லைன் ஆர்ல கண்டெய்ன் ஆயிருக்கிற மாதிரி ஒரு செட் எடுத்துக்கிறோம். இப்ப இதுல நல்லா கவனிச்சு பார்த்துக்கோங்க. ரியல் லைன் எடுத்துக்கிட்டோம், மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி. ஓகே, ஒரு ரியல் லைன் நம்ம எடுத்துக்கிட்டோம். இதுல வந்து ஒரு செட்டு நம்ம வந்து டிஃபைன் பண்றோம். ஒரு செட்டு என்னன்ற செட்டு டிஃபைன் பண்றோம். ஓகே, இப்ப இதுல வந்து நம்ம வந்து என்னன்னா நைபர்ஹுட் அப்படின்றது என்ன, எது நைபர்ஹுட்னு சொல்றோம், எது இன்டீரியர் பாயிண்ட்னு சொல்றோம் அப்படின்றது நம்ம இங்க பார்க்க போறோம். இங்க ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அந்த டெஃபினிஷன் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அந்த பாயிண்ட்டை சுற்றி ஒரு ஸ்மால் சரியா ஒரு பால் கிரியேட் பண்றோம். பால்னு சொல்லலாம் அல்லது ஓப்பன் இன்டர்வல்னு சொல்லலாம். ஓகே, ஒரு சின்ன பால் ஒரு பர்டிகுலர் ரேடியஸ்ல ஒரு சின்ன பால் கிரியேட் பண்றோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ் வந்து ஒரு சின்ன பால், அதாவது ஒரு இன்டர்வல் ஐ என்ற ஒரு இன்டர்வல் வச்சுக்கோங்க. இந்த இன்டர்வல் வந்து பாத்தீங்கன்னா ஐ என்ற இன்டர்வல். அந்த இன்டர்வல்குள்ள ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட்ல ஒரு இன்டர்வல் நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். அந்த இன்டர்வல் கம்ப்ளீட்டா இந்த மாதிரி நிறைய இன்டர்வல் இருக்குங்க. ஒவ்வொரு பாயிண்ட்லயும் நிறைய இன்டர்வல் இருக்கு. நிறைய இன்டர்வல் நம்மளால உருவாக்க முடியும். ஓகே, இந்த மாதிரி அந்த ஒரு பாயிண்ட சுத்தி நம்ம உருவாக்குற அந்த இன்டர்வல் ஃபுல்லா எங்க கண்டெய்ன் ஆயிருக்கணும்னா அந்த செட்டுக்குள்ளே கண்டெய்ன் ஆயிருக்கணும். அந்த ஃபுல்லா அப்படியே அதுக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த என்னன்றது வந்து என்ன சொல்லுவோம்னா நைபர்ஹுட் ஆஃப் எக்ஸ். அந்த எக்ஸ் என்ற பாயிண்டினுடைய நைபர்ஹுட் என்னன்னு சொல்லுவாங்க. இங்க அந்த எக்ஸ்ன்றது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்டீரியர் பாயிண்ட், இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் என், என்னுடைய இன்டீரியர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த ஓப்பன் அதாவது இந்த உள்ள இருக்கிற இன்டர்வல் இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே இன்டீரியர் பாயிண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நைபர்ஹுட்ன்றது என்ன, ஒரு செட் எடுக்கிறோம், ஆர்ல கண்டெய்ன் ஆயிருக்கிற மாதிரி ஒரு செட் எடுக்கிறோம். அந்த சென்ட்ல ஒரு பாயிண்ட் எக்ஸ்ன்ற ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம். அந்த பாயிண்ட் சுற்றி ஒரு இன்டர்வல் கிரியேட் பண்றோம். அந்த இன்டர்வல் இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே கம்பல்சரி அந்த வந்து அந்த இன்டர்வல்குள்ளதான் இருக்கும். அந்த இன்டர்வல் ஃபுல்லா எதுக்குள்ள கண்டெய்ன் ஆயிருக்குன்னா எண்ணுக்குள்ள கண்டெய்ன் ஆயிருக்கு. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா என்னன்றது நம்ம என்னன்னு சொல்றோம், நைபர்ஹுட்னு சொல்றோம். எதனுடைய நைபர்ஹுட், எக்ஸ் என்ற பாயிண்டினுடைய நைபர்ஹுட். ஓகே, அந்த எக்ஸ்ன்றது இன்டீரியர் பாயிண்ட் என்று சொல்றோம். இப்ப நம்ம டெஃபினிஷன்ஸ் பாருங்க. இப்ப டெஃபினிஷன்ஸ் வந்து பாருங்க. A set n containing R is called the neighborhood of a point x if there exists an open interval I containing x. சரி, ஓப்பன் இன்டர்வல் ஐ எது வந்து அதை வந்து அதுல வந்து எக்ஸ் கண்டெய்ன் ஆகிற மாதிரி ஒரு இன்டர்வல் எடுக்கணும். அந்த கண்டெய்ன்டு இன் அந்த இன்டர்வல் எங்க கண்டெய்ன் ஆகும், உள்ள இருந்து என்ல கண்டெய்ன் ஆயிருக்கணும். சரியா, இப்படி இருந்துச்சுன்னா என்னன்றது நைபர்ஹுட். ஓகே, சரி. இப்ப இதை மெட்ரிக் ஸ்பேஸ்ல கூட நம்ம சொல்லலாம். ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு எம் அப்படின்ற ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் எடுக்கிறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏவை வந்து சென்டரா வச்சுக்கிட்டு ஒரு 6 ரேடியஸ்ல ஒரு பால் உருவாக்குறோம். ஒரு 6 ரேடியஸ்ல ஒரு பால். ஓகே, ஏ சென்டரா வச்சுக்கிட்டு 6 ரேடியஸ்ல ஒரு பால் உருவாக்குறோம். அந்த பால் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவங்க எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பாலை இங்க ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ் எடுக்கிறோம். அந்த செட்ல ஒரு பாயிண்ட் எக்ஸ் எடுக்கிறோம். அந்த எக்ஸனுடைய டெஃபினிஷன் எப்படி கொடுத்துருக்காங்களா, அந்த எக்ஸுக்கும் சென்டருக்குள்ள டிஸ்டன்ஸ் ரேடியஸ் விட கம்மியா இருக்கும். சரியா, அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த பால் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா நைபர்ஹுட்னு சொல்றோம். அந்த பால் நைபர்ஹுட். இங்க எக்ஸ் இருக்கிறது எல்லாமே இன்டீரியர் பாயிண்ட், இது ஃபுல்லாவே இன்டீரியர் பாயிண்ட். அந்த பால் வந்து நைபர்ஹுட்னு சொல்றோம். இது மெட்ரிக் ஸ்பேஸ்ல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இது ரியல் லைன்ல நைபர்ஹுட் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம டெஃபினிஷன்ஸ் பாருங்க. டெலிட்டட் நைபர்ஹுட். ஓகே, இப்ப நைபர்ஹுட்ன்றது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது ரியல் லைன் மேலேயும்
மெட்ரிக் ஸ்பேஸ் எப்படி டிஃபைன் பண்ணிருக்கான்றது பாருங்க. டெலிட்டட் நெய்பர்ஹுட். இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெலிட்டட் நெய்பர்ஹுட். ஓகே, இப்போ டெலிட்டட் நெய்பர்ஹுட் எப்படி பண்றாங்க பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா n is a neighborhood of x. x என்ற பாயிண்ட் நெய்பர்ஹுட் அப்படின்னா அப்ப அந்த n இல்ல அந்த x வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து என்ன சொல்றேன்னா டெலிட்டட் நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்றாங்க. டெலிட்டட் நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகே, இப்படிதான் டெஃபினேட் இருக்கு, மற்றது வேண்டாம். நம்ம நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த n வந்து இந்த எக்ஸனுடைய நெய்பர்ஹுட், அந்த எக்ஸை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து டெலிட்டட் நெய்பர்ஹுட். அவ்வளவுதான். சரி, இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகே, நம்ம அடுத்த பக்கம் வாங்க. 29வது சீட்டினுடைய பேக் சைடு, சாரி 25வது சீட்டினுடைய பேக் சைடு ரிசல்ட் பாருங்க. அந்த ரிசல்ட்ல என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? நேச்சுரல் நம்பர், இன்டிஜர், ரேஷனல், இரேஷனல். இதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நோ நெய்பர்ஹுட். ஓகே, நோ நெய்பர்ஹுட் ஆஃப் எனி இட்ஸ் பாயிண்ட் ஆர் எனி இட்ஸ் பாயிண்ட். சரி, அந்த செட்னுடைய எந்த பாயிண்ட்டுக்குமே இதுக்கு நெய்பர்ஹுட் இல்லை. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாருங்க, ஒரு ரியல் லைன்ல நேச்சுரல் நம்பர், இன்டிஜர் 1 2 3 இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கலாம். ஓகே, இதெல்லாம் நேச்சுரல் நம்பர் சொல்லலாம், இன்டிஜர் சொல்லலாம், ரேஷனல், இது எல்லாத்துக்கும் இதே காமன் எக்ஸாம்பிள். இப்போ நான் என்ன சொல்றேன்னா இந்த இடத்துல இங்க வந்து ஒரு பால் கிரியேட் பண்றேன். சரியா, இந்த பால் நம்ம கிரியேட் பண்ணும்போது இங்க 1ன்ற பாயிண்ட், சரியா, இந்த பாயிண்ட் வந்து என்ன பண்ணணும், அந்த இன்டர்வலுக்குள்ள இருக்கு, அது எந்த சந்தேகம் இல்லை. சரியா, இது வந்து ஐன்னு வச்சுக்கோங்க. 1 வந்து ஐக்குள்ள இருக்கு. ஆனா 1 மட்டும் இல்லைங்க, அது பக்கத்துல இருக்கிற இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து எதுக்குள்ள இருக்கணும், அந்த இன்டர்வலுக்குள்ள இருக்கணும். அந்த இன்டர்வலுக்குள்ள சரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த இன்டர்வலுக்குள்ள இருக்கு. சரியா, இந்த இன்டர்வலுக்குள்ள இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆனா அந்த இன்டர்வல் எதுக்குள்ள இருக்கணும், நேச்சுரல் நம்பர்லயோ, இன்டிஜர்லயோ, ரேஷனல்லயோ, இரேஷனல் இருக்கணும். ஆனா இருக்காது. அதான் விஷயமே இந்த இடத்துல. அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த நேச்சுரல் நம்பரு, இன்டீஜரு, ரேஷனல், இரேஷனல் இது எல்லாமே அது 1 2 1னுடைய நெய்பர்ஹுட்னு சொல்லலாம். இந்த 1ன்ற பாயிண்ட் தவிர இதுல இருக்கிற வேற எந்த பக்கத்துல எந்த ஒரு பாயிண்ட்டுமே வந்து அது நேச்சுரல் நம்பர் இல்லை. சரியா, பக்கத்துல வந்து அது வேற ரியல் நம்பர் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இல்ல சார், நான் வந்து கொஞ்சம் பால் பெருசா போடுறேன், பால பெருசா போடுறேன், பெருசா போடும்போது பாருங்க 1 2 இருந்துச்சு அப்படின்னா 2 வந்து இருக்குமே அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு கூடாது. ஒவ்வொரு பாலுக்கும் நம்ம டெஃபினேஷன் இந்த ரெஜிஸ்டர் வந்து ஓப்பன் இன்டர்வல் ஒவ்வொரு பாலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஒரு பால் போடுறேன்னு சொன்னா அந்த பாலில் வந்து எல்லா பாயிண்ட்டுமே அந்த செட்டுக்குள்ளே இருக்கணும். இங்க 1 தவிர அந்த செட்டுக்குள்ள வேற எந்த பாயிண்ட்டும் இல்லை, நேச்சுரல் நம்பர் இல்லை. இது இன்டீஜர்னு வச்சுக்கோ, இல்லை நேச்சுரல் நம்பர் வச்சுக்கோ, ரேஷனல் வச்சுக்கோ, இல்லை இரேஷனல் வச்சுக்கோ. நீ இது ரேஷனலா இருந்தன்னா பக்கத்துல வந்து ரேஷனல் இருக்குதுன்னே அது எக்ஸிஸ்டே ஆகாது. ரேஷனல் இரேஷனல்னே சொல்லிட முடியாது. ஸோ அதனால வந்து என்னன்னா இதுல வந்து என்னது எதுக்குமே நெய்பர்ஹுட் இல்லை. இந்த ரீசன் உங்களுக்கு புரிஞ்சது நான் ஃபீல் பண்றேன். அடுத்த 2வது பாயிண்ட் பாருங்க. 2வது பாயிண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க, the set R of real number is neighborhood of its point. ஆனா ஆர் வந்து என்ன சொல்றாங்க, நெய்பர்ஹுட் ஆஃப் எனி இட்ஸ் பாயிண்ட்னு சொல்றாங்க. அதனுடைய எந்த ஒரு பாயிண்ட்டும் என்னது, அது வந்து அதனுடைய எந்த பாயிண்ட்டுக்குமே இது வந்து நெய்பர்ஹுட்டா இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் இதே படத்தை வச்சுக்கலாம். எந்த வச்சுக்க ரியல் நம்பர் 6 எடுத்துக்கோ, எந்த ஒரு எக்ஸ், சரியா, இந்த எக்ஸ் கட்டாயமா வந்து ரியல் நம்பர்ல இருக்க போகுது. அந்த எக்ஸ் சுத்தி ஒரு பால் கிரியேட் பண்றேன், அந்த பாலுக்கு இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே என்னவா இருக்கும், ரியல் நம்பர் தான் இருக்கும். ஸோ அந்த ஓப்பன் இன்டர்வல், அந்த ஓப்பன் இன்டர்வல்லே வந்து எதுக்குள்ள கண்டெய்னா இருக்கும், ரியலுக்குள்ள கண்டெய்னா இருக்கும். அந்த இன்டர்வல் இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரியல் நம்பர் பாயிண்டா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா எந்த பாயிண்ட சுத்தி ஒரு ஓப்பன் பால் உருவாக்கணையோ அந்த பாயிண்ட் இன்டீரியர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. சரியா, நம்ம ஒரு எந்த பாயிண்ட சுத்தி இருந்தாலும் அந்த பாயிண்ட் பக்கத்துல இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே அந்த செட்டுக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது வந்து நெய்பர்ஹுட். ஆனா இது பக்கத்துல எல்லா பாயிண்ட்டுமே என்ன நம்பரா இருக்கும், ரியல் நம்பரா தான் இருக்கும். அதனால இந்த கண்டிஷன்ஸ் வந்து என்ன உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ ஆர் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், நெய்பர்ஹுட்டா இருக்கும். ஓகே, அடுத்த 3வது பாயிண்ட் பாருங்க.
எனி ஓப்பன் இன்டர்வல் a, b இஸ் நெய்பர்ஹுட் ஆஃப் இட்ஸ் பாயிண்ட். ஓப்பன் இன்டர்வல் அதே தாங்க, இதே ரீசனுங்க. இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ, இது ஏ இது பின்னு வச்சுக்கோங்க. அப்படி இது ஓப்பன் இன்டர்வல். இதுல நீ எந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோ, இதுல வந்து இன்டர்வல் சொன்னாவே அதுல வந்து என்னது எல்லா பாயிண்ட் கனெக்டிவிட்டி இருக்கும் தானே, என்ன எல்லாம் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஓகே, அதுல எந்த பாயிண்ட் எடுத்துக்கோ, இங்க கூட எடுத்துக்கோ, இங்க கூட எடுத்துக்கோ, இங்க கூட ஒரு சின்ன பால் உன்னால உருவாக்க முடியும். ஏன்னா ஓப்பனா தான் இருக்குது, ஃபுல்லா உன்னால உருவாக்க முடியும். எத்தனை ஓப்பன் இன்டர்வல் தான் உருவாக்க முடியும். ஓகே, அது எல்லாமே அந்த இன்டர்வல்குள்ள தான் இருக்க போகுது. அப்படின்னா ஓப்பன் இன்டர்வல் என்ன, நெய்பர்ஹுட். அதுல இருக்கிற எந்த ஒரு எக்ஸ் என்ற பாயிண்ட்டுக்கு வந்து என்ன இருக்கும், நெய்பர்ஹுட்டா இருக்கும். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஓப்பன் இன்டர்வல் ஏவும் என்னது, நெய்பர்ஹுட் தான். ஓகே, ஏன்னா இதுல இருக்கிற எந்த ஒரு எக்ஸுக்குமே நீ ஒரு ஓப்பன் பால் கிரியேட் பண்ணனா அந்த ஓப்பன் பாலுக்குற எல்லா பாயிண்ட்டுமே அந்த இன்டர்வல்குள்ள இருக்கிற பாயிண்ட் தான். ஏன்னா இந்த 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 ஓப்பன் இன்டர்வலே வந்து பாத்தீங்கன்னா எதுக்குள்ள கண்டெய்ன் ஆயிருக்கும், ஓப்பன் இன்டர்வல் ஏக்கமா அப்படிக்குள்ள கண்டெய்ன் ஆயிருக்கும். சரியா, அது எல்லாத்துக்குமே பொருந்தும். அதனால ஓப்பன் இன்டர்வல் என்னன்னு சொல்லலாம், நெய்பர்ஹுட். அதுல இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே இன்டீரியர் பாயிண்ட்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோ, இன்டீரியர் பாயிண்ட் நெய்பர்ஹுட். எக்ஸ்னுடைய நெய்பர்ஹுட் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் செட். சரியா, இன்டீரியர் அந்த செட்டினுடைய இன்டீரியர் பாயிண்ட் அது உள்ள இருக்கிற எல்லா எக்ஸுமே. இதுதான் நீங்க வந்து மறக்காம வச்சிருக்கணும். சரி, இப்ப அதுல வந்து ஃபோர்த் பாயிண்ட் பாருங்க. The closer interval a, b is the neighborhood of a point except the point a and b. அந்த நம்ம ஃபோர்த் பாயிண்ட்ல இன்னும் கொஞ்சம் எழுத முடியுமா? சரி, இதை அழிச்சலாமா? இப்ப இதை அழைக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் கேட்கிற கொஸ்டின்ஸ் என்னன்னா, நெய்பர்ஹுட்ன்றது என்ன, இன்டீரியர் பாயிண்ட்ன்றது என்ன, இதுல எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகே, இதை அழிச்சிடலாமா? நெய்பர்ஹுட்ல என்ன யாருக்காவது கொஸ்டின்ஸ் டவுட் இருக்கா? இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, எனக்கு இமிடியேட்டா டக்குன்னு ஆன்சர் வேணும். புரியுதா அப்படின்னு சொன்னா அடுத்து நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். ஏன்னா வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுங்க. நம்ம இதுவும் ஏன்னா ரெக்கார்ட் ஆகும், தேவையில்லாத ரெக்கார்ட் ஆகும். நம்ம மறுபடியும் ரிப்பீட்டடா கேட்கும் போது இதுவே நம்ம கேட்டுட்டு இருக்கிற மாதிரி ஆயிடும். சார் புரியுது சார், அடுத்த டாபிக் போயிடலாம். அவ்வளவுதான். ஏன்னா நம்ம தனியா எடுத்து போறது வேற, இது லைவ் கிளாஸ் போயிட்டு இருக்கு, லைவ் கிளாஸ் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. அப்படின்ற போது ஆன்சர் கரெக்டா டக்குன்னு வந்துடணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு க்ளோஸ் இன்டர்வல் எடுத்துக்கிறாங்க. க்ளோஸ் இன்டர்வல் a, b எடுத்துக்கணும். இப்ப நான் இந்த இடத்துல ஒரு எக்ஸ் எடுக்கிறேன், அந்த எக்ஸை வந்து ஒரு இன்டர்வல் கிரியேட் பண்ற, ஒரு எக்ஸ் எடுக்கிறேன், அதுக்கு ஒரு இன்டர்வல் கிரியேட் பண்றேன். இன்டர்வல் இருக்கிற இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ், இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் எக்ஸ் உள்ள வந்து ஒவ்வொரு எக்ஸுமே ஈச் எக்ஸ். சரியா, ஒவ்வொரு எக்ஸுமே அந்த இன்டர்வல் இருக்கு, அது எந்த பிரச்சனை இல்லை. அந்த இன்டர்வல் எதுக்குள்ள கண்டெய்ன் இருக்கு, ஏ க்ளோஸ் இன்டர்வல் a, b கண்டெய்ன் இருக்கு. சரி, அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுல எல்லாம் இது வந்து நெய்பர்ஹுட், அதுல எந்த சந்தேகம் இல்லை. சரியா, ஆனா எல்லா பாயிண்ட்டுக்குமே அப்படி இருக்கா அதான் பார்க்கணும். எல்லா பாயிண்ட்டுக்குமே அது வந்து அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆகுதா? அப்ப இந்த இன்டர்வல் என் பாயிண்ட்ல இந்த இருக்கிற பாயிண்ட் இங்க ஒரு இருக்கிற இதுக்கு ஒரு பால் கிரியேட் பண்றேன். சரியா, அப்ப இந்த ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வல் கிரியேட் பண்றேன். இந்த இன்டர்வலுக்குள்ள இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே இந்த க்ளோஸ் இன்டர்வல் a, b கண்டெய்ன் ஆகல. ஓகே, நல்லா பாத்துக்கோங்க. இந்த ஏக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சரி, அந்த லெஃப்ட் சைடுல இருக்கிற இன்டர்வல், சரி லெஃப்ட் சைடுல இருக்கிற இன்டர்வல் எதுக்குள்ள கண்டெய்ன் ஆகல, இது ஏக்கு பில கண்டெய்ன் ஆகல. ஏக்கு வந்து ரைட் சைடு இருக்கக்கூடிய இன்டர்வல், சரி அந்த இன்டர்வலுக்கு ரைட் சைடு இருக்குது a பிளஸ், அந்த இன்டர்வல் இருக்கிற a+, அதுக்குள்ள கண்டெய்ன் ஆயிருக்கு. ஓகே, அப்ப நம்ம டோட்டலா அந்த பாயிண்ட்ல நம்ம வந்து உருவாக்குற அந்த ஓப்பன் இன்டர்வல், அந்த ஓப்பன் இன்டர்வல் இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே அது கம்ப்ளீட்டா அதுக்குள்ள இல்லாதனாலதான் என்ன சொல்ற வராங்க இந்த இடத்துல, a, b நெய்பர்ஹுட், அதனுடைய என் பாயிண்ட்டுக்கு தவிர என் பாயிண்ட்டுக்கு நெய்பர்ஹுட் இல்லை. ஓகே, இது அதுதான் நம்ம மெட்டீரியல் ரிசல்ட் மறுபடியும் படிங்க பாருங்க. 4வது பாயிண்ட், க்ளோஸ் இன்டர்வல் a, b is neighborhood of point except the point a and b.
அதனுடைய இதனாலதான் வந்து என்னது அந்த என் பாயிண்ட தவிர மீது எல்லா பாயிண்ட்டுக்குமே அந்த க்ளோஸ் இன்டர்வல் என்னவா இருக்கும், நெய்பர்ஹுட்டா இருக்கும். ஓகே, அடுத்த பாயிண்ட் வாங்க. அதே மாதிரி வந்து ஃபிஃப்த் பாயிண்ட், ஆஃப் ஓப்பன் ஆஃப் க்ளோஸ்டு. இந்த ஆஃப் ஓப்பன் ஆஃப் க்ளோஸ்டு கூட நெய்பர்ஹுட் தான். ஆனா எந்த பாயிண்ட் தவிர அதனுடைய என் பாயிண்ட் ஒரு பக்கம் க்ளோஸ்ட் ஆயிருக்கு பாருங்க, அந்த க்ளோஸ் ஆயிருக்க பக்கம் மட்டும் தவிர இது எல்லாமே எல்லா பாயிண்ட்டுக்குமே அந்த செட் வந்து என்னவா இருக்கும், நெய்பர்ஹுட்டா இருக்கும். ஓகே, எவ்வரி பாயிண்ட் ஹஸ் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் நெய்பர்ஹுட். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் நெய்பர்ஹுட் நம்மளால கொண்டு வர முடியும். சரியா, இது ரியல் நம்பர்ல. The null set pi is a neighborhood of each of its point. உண்மையா வந்து பாத்தீங்கன்னா அந்த எம்டி செட்ல எதுவுமே இல்லை, அதான் உண்மை. எதுவுமே இல்லைன்றதுனால ஓகே, அது ஒரு கற்பனையா உள்ள இருக்கிற மாதிரி ஆடுது. அதனால எம்டி செட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெய்பர்ஹுட்னு சொல்லிடுறோம். ஓகே, சரி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எய்த் ஒன்று, எனி நான் எம்டி ஃபைனல் செட் இஸ் நாட் நெய்பர்ஹுட்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எய்த் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா எனி நான் எம்டி ஃபைனல் செட். இப்ப வந்து ஏன்ற செட் வந்து பாத்தீங்கன்னா x1, x2, x3, x4, x5. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைனட் செட். இது வந்து இருக்கு. இது வந்து எங்க ஏன்ற செட் எதுக்குள்ள கண்டெய்ன் ஆயிருக்குன்னா ஆறுக்குள்ள கண்டெய்ன் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி, ஆறுக்குள்ள கண்டெய்ன் ஆயிருக்கு. ஆனா ஃபைனட் செட் இதுதான். இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல இந்த ஃபைனட் செட்ல இங்க x1, இங்க x2, இங்க x3 இந்த மாதிரி 5 பாயிண்ட் இருக்கு. சரி, இது ஃபைனட் செட். ஏன்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபைனட் செட். ஓகே, இப்போ இந்த x1 வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வல் x1க்கு ஒரு இன்டர்வல் கிரியேட் பண்றேன், அது I1 என்ற இன்டர்வல் கிரியேட் பண்றேன். அந்த I1ல x1 தவிர இங்க நிறைய இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கு. அதை தவிர அது எதுவுமே ஏன்ற செட்டுக்குள்ள கண்டெய்ன் ஆகல. அதான் அந்த இன்டர்வல் ஃபுல்லா ஏக்குள்ள இல்ல, x1 வந்து அந்த இன்டர்வல்குள்ள இருக்கு. ஆனா x1 தவிர இதுல இருக்கிற எந்த பாயிண்ட் அது ஏக்குள்ள இல்ல. அதனால நம்ம என்ன சொல்றோம், ஃபைனைட் செட் என்னது, நாட் நெய்பர்ஹுட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, எல்லாருக்கும் அந்த ரிசல்ட் சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அந்த டெஃபினேஷன்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரிசல்ட் அழகா அந்த டெஃபினேஷன்ஸ் ஒட்டிதான் எல்லாமே வந்துட்டு இருக்கும். அதை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். சரி, 9th ஒன்று, எஸ் சூப்பர் செட் ஆஃப் நெய்பர்ஹுட் ஆஃப் எ பாயிண்ட் எக்ஸ் இஸ் அகைன் நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ் சொல்றாங்க. ஒரு பாயிண்ட் நெய்பர்ஹுட் இருக்குது, அதனுடைய சூப்பர் செட். சரியா, அதனுடைய சூப்பர் செட்டும் அது என்னவா இருக்கும், நெய்பர்ஹுட்டா இருக்கும். ஓகே, இதை நார்மலா வந்து ரியல் நம்பரே நம்ம சொல்லிடலாம். ரியல் நம்பர் இதுக்கு வந்து ஏன்னா ரியல் தான் சூப்பர் செட் இருக்குது. எல்லாத்துலயும் வந்து என்னது, ரியல் நம்பர் தான் சூப்பர் செட். அது ரியல் நம்பரே எக்ஸாம்பிளா சொல்லலாம். அடுத்து 10th ஒன்று, யூனியன் ஆஃப் நெய்பர்ஹுட் ஆஃப் எ பாயிண்ட் எக்ஸ் இஸ் அகைன் நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ். அதாவது எல்லா ஒரு பாயிண்டினுடைய நெய்பர்ஹுட் இருக்கு. சரியா, அந்த நெய்பர்ஹுட்டா இருக்கக்கூடிய செட் எல்லாத்தையும் யூனியன் பண்ணாலும் நெய்பர்ஹுட் தான். ஆல்ரெடி வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து இந்த செட் நெய்பர்ஹுட் இருக்குன்னா இந்த மாதிரி அது அதே பாயிண்ட் நிறைய நெய்பர்ஹுட் இருக்கும். நிறைய நெய்பர்ஹுட் யூனியன் பண்ணாலும் அந்த பாயிண்ட்டுக்கு அது நெய்பர்ஹுட்டா தான் இருக்கும். இப்ப அது எப்படி நான் உங்களுக்கு சொல்றது, இது ஒரு பெரிய ஒரு பாயிண்ட் எக்ஸ் இருக்கு. சரியா, ஏதோ ஒரு பெரிய சூப்பர் செட். சரியா, இது ஏதோ ஒரு பெரிய சூப்பர் செட். சரியா, இதுக்கு வந்து இந்த சூப்பர் செட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஏதோ ஒரு செட்டு உள்ள ஒரு நைபர்ஹுட், இது ஒரு நைபர்ஹுட் இருக்கு. சரியா, இந்த இடத்துல ஒரு நைபர்ஹுட் இருக்கு, ஒரு நிறைய நைபர்ஹுட் இருக்கு. சரி, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இதனுடைய நைபர் எக்ஸனுடைய நைபர்ஹுட் என்னன்னா எக்ஸோட நைபர்ஹுட் எம் எதுவும் தான் இருக்கு, அதோட சூப்பர் செட் நைபர்ஹுட்டா தான் இருக்கும். சரியா, ஓவரலா ஏன்னா எல்லாமே அதுக்குள்ளதான் கண்டெய்னர் இருக்கு அப்படின்னு ஒரு பொதுவா சொல்ல வராங்க. அதே மாதிரி இந்த நைபர்ஹுட் எல்லாத்தையும் யூனியன் பண்ணாலும் அது என்னவா இருக்கும், நைபர்ஹுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, இது ஜெனரல் ரிசல்ட். இது எல்லாத்தையும் வந்து ஜெனரலா ப்ரூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்டர்செக்ஷன் ஆஃப் நைபர்ஹுட் ஆஃப் எ பாயிண்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் செகண்ட் நைபர்ஹுட். ஸோ யூனியனும் நைபர்ஹுட், அந்த செட்டை வந்து யூனியன் பண்ணாலும் நைபர்ஹுட், இன்டர்செக்ஷன் பண்ணாலும் என்னது நைபர்ஹுட் தான். ஓகே, மீதி வந்து பாத்தீங்கன்னா 11, 12 and 13 வந்து ரிப்பீட் எடுங்க. ஓகே, 12 வந்து என்ன சொல்றது, n is neighborhood of x. வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய செட்டு n எடுத்துக்கிறாங்க. அது ஒரு எக்ஸ் வந்து n வந்து நைபர்ஹுட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா m என்ற செட்டு உள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் இருக்கு, n வந்து கண்டைன்ஸ் mன்னு சொல்றாங்க. அப்படின்னா m வந்து n-க்குள்ள இருக்கு அப்படின்னா அடுத்து வந்து என்ன சொல்ல வராங்க பாரு, இப்படி இருந்துச்சுன்னா m வந்து என்னது நைபர்ஹுட் தான். n நைபர்ஹுட்னா m நைபர்ஹுட். இப்ப வந்து பாத்தீங்கன்னா m வந்து சப்செட். இந்த இடத்துல m வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சப்செட்.
சரியா? முன்ன வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் செட் நைபர்ஹுட்னு சொன்னோம். இது வந்து பாத்தீங்கன்னா சப்செட் நைபர்ஹுட் வந்தா அது சூப்பர் செட் என்னவா இருக்கும், நைபர்ஹுட்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். சரி, ஏன்னா எல்லாம் சேம் ஒரே எக்ஸா இருக்கு. இங்க அதே தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் செட் வந்து n நைபர்ஹுட்டா இருக்கு, அதுல சப்செட்டா m இருக்கு. சரி, அப்படின்னு சப்செட் நைபர்ஹுட் தான். ஓகே, அந்த மாதிரி இந்த ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ n இஸ் நைபர்ஹுட் ஆஃப் x, n கண்டைன்ஸ் m இருந்தா m வந்து என்னது அதே எக்ஸினுடைய நைபர்ஹுட்டா இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 30. ஓகே, ஃபோர்டீன்த் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, IN மைனஸ் மைனஸ் n 1 + 1/n இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீ 1 சப்ஸ்டிட்யூட் என்ன வருது, -1 1 + 1னா 3/2 அப்படின்னு வருது. I2 கொடுத்தனா உங்களுக்கு என்ன வருது, -1/2. இங்க 2 கொடுத்தனா 2 1 கொடுத்தா 1 வந்து 2 வருதா, 1 வந்து 2 வருது. 2 கொடுத்தனா 3/2 வருது. 3 கொடுத்தா -1/3. உனக்கு என்ன வருது, 3 + 1 4/3 வருது. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 1.5 இது. இது உனக்கு வந்து பாத்தீங்கன்னா 1.3 இது. ஓகே, இப்ப இந்த இடத்துல வந்து இதுவும் டிகிரிஸ் ஆர்டர்லயே வந்துட்டு இருக்குது. என்ன, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா டிகிரிஸ் ஆர்டர்லயே வந்துட்டு இருக்கு. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் டு இன்ஃபினிட்டில சரியா IN கிடைக்குது. அந்த IN வந்து சென்டென்ஸ் இன்ஃபினிட்டி INல என்னவா இருக்கும், இந்த இடத்துல 0 உங்களுக்கு 0 வந்துருது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 1 வருது. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்டர்வல் -1/n 1 + 1/n இது வந்து 0, இது வந்து பாத்தீங்கன்னா 1 அப்படின்னு கிடைக்குது. ஆனா இது எல்லாத்தையும் வந்து நம்ம யூனியன் பண்ண என்ன கிடைக்கும், இன்டர்செக்ஷன் பண்ண என்ன கிடைக்குன்றது தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த மாதிரி ஒரு ரியல் லைன் போட்டுக்கோங்க. அந்த போர்டு அந்த பக்கம் தெரியலையா, வரைச்சுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் இன்டர்வல் வந்து I1 என்ன இருக்கு, நம்ம என்ன போட்டுக்கலாம், 0 -1 -2 -3 -4 இப்படி போயிட்டு இருக்கா. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா -1/2 -1/3 இப்படியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 வந்துடும். இங்க வந்து 2 இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3/2, அடுத்து வந்து 4/3 அப்படியே வந்து 1 வருது, இப்படி வந்துருது. சரியா, இந்த மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்டர்வல் உங்களுக்கு என்ன கிடைக்குது, -1,2 -1,2 இங்க இருக்கு, இது I1 1. ரெண்டாவது இன்டர்வல் வந்து பாத்தீங்கன்னா -1/2, 3/2. மூணாவது இன்டர்வல் வந்து -1/3, 4/3. இப்ப இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா யூனியன் பண்ணா n = 1 to infinity ஆர்பிட்ரரி கலெக்ஷன் யூனியன் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உனக்கு ஓவராலா -1,2 கிடைக்கும், ஓப்பனா கிடைக்கும். சரியா, -1,2 எல்லாத்தையும் யூனியன் பண்ணா அந்த -1க்கும் 2க்கும் நடுவில் தான் எல்லாமே இருக்கு யூனியன் பண்ணா. ஓகே, போர்டு நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஓகே, அதை கொஞ்சம் இன்டர்செக்ஷன் பண்ணா as entrance to infinity-ல இது கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்டர்வல்குள்ளதான் 0 இருக்கு, அதனால 0க்கு வந்து க்ளோஸ்டு போட்டாங்க. இந்த இன்டர்வல்குள்ளதான் 1 இருக்கு. சரியா, அதனால க்ளோஸ் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, சரியா, நம்ம மெட்டீரியல்ல இது காமனா இது எல்லா இன்டர்வல் காமனா 0 1 உள்ள இருக்கு, 0 1 உள்ள காமனா இருக்கு.
ஓகே, இது எல்லாத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தா யூனியனா எடுத்தா 2 எழுதி வச்சுக்கோங்க. அந்த இடத்துல யூனியன் வந்து நம்ம கொடுக்கலாம் நம்ம மெட்டீரியல்ல. யூனியன் இப்போ எல்லாத்தையும் யூனியன் பண்ணா -1க்கும் 2க்கு காமனா ஓப்பன் இன்டர்வல் வந்துடுது. இது வந்து க்ளோஸ் இன்டர்வல். எனக்கு என்ன அந்த இடத்துல ஆஃப் க்ளோஸ் தான் வரும், அதை நான் செக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல கொஞ்சம் பாக்குறீங்க வந்து ஆஃப் ஓப்பன் தான் வரும், க்ளோஸ் வராது. எப்படி இந்த இடத்துல விச் இஸ் அண்ட் க்ளோஸ் இன்டர்வல் அந்த இடத்துல பாருங்க, இதை நான் செக் பண்றேன். விச் இஸ் அண்ட் க்ளோஸ் இன்டர்வல் இட் இஸ் நைபர்ஹுட். இப்ப வந்து இன்டர்செக்ஷனுடைய நைபர்ஹுட் கேட்கறாங்க. இப்ப இன்டர்செக்ஷன் எடுத்தா இதனுடைய வந்து என்னது, இதுதான் நம்மளுக்கு கிடைக்குது. அப்ப இதுல வந்து என்னது, எண்ட் பாயிண்ட்ல நைபர்ஹுட் வராது. சரியா, இதுல எண்ட் பாயிண்ட்ல நைபர்ஹுட் இருக்காது. எண்ட் பாயிண்ட் தவிர மீது எல்லா பாயிண்ட்டுக்கும் வந்து என்னது, இன்டர்செக்ஷன் வந்து நைபர்ஹுட்டா இருக்கும். இங்க இந்த பாயிண்ட் ஓப்பன் இன்டர்வல் இருக்கிறதுனா இது எல்லாத்துக்குடைய நைபர்ஹுட் யூனியனா இருக்கும். எப்படி நம்ம படிக்கலாம், யூனியன் n equal to 1 to infinity in is the neighborhood of -1, 2. Intersection n equal to 1 to infinity in is the neighborhood of 0, 1 except வந்து என்னது, end point வந்து 0 and 1 இப்படி சொல்லலாம். ஓகே, இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க, யூனியனும் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓப்பன் க்ளோஸ் வரும்போது இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஐடியா கட்டாயமா உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கும். சரி, இப்ப நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட 14 ரிசல்ட் பார்த்திருக்கோம். இப்ப காமனா வந்து என்னது, நைபர்ஹுட்ன்றது என்ன, சரியா, இன்டீரியர் பாயிண்ட்ன்றது என்ன. இப்ப நைபர்ஹுட்டுக்கு மட்டும் தான் 14 ரிசல்ட் பார்த்தோம். இப்ப இன்டீரியர் பாயிண்ட்டுக்கு ரிசல்ட் பார்க்கலாம். ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்ம நைபர்ஹுட் இன்டீரியர் பாயிண்ட்டுக்கு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கணும். ஒரு செட் எடுத்துக்கிறோம், சரியா, அந்த செட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ் இருக்கு, அதுல ஒரு ஓப்பன் இன்டர்வல் கிரியேட் பண்றோம். அந்த ஓப்பன் இன்டர்வல் இருக்கிற எல்லா எக்ஸுமே சரி அந்த இன்டர்வலுக்குள்ள இருக்கிற எக்ஸ் தான். அந்த இன்டர்வலே வந்து அந்த செட்டுக்குள்ள கண்டெய்னா இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த செட்டு வந்து பாத்தீங்கன்னா நைபர்ஹுட்னு சொல்லுவாங்க, அந்த பாயிண்ட் நைபர்ஹுட்னு சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த சென்டருடைய இன்டீரியர் பாயிண்ட் சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் இன்டீரியர் பாயிண்ட்டும் நைபர்ஹுட்டுக்கும் உள்ள டெஃபினிஷன்ஸ். இப்ப நம்ம இன்டீரியர் பாயிண்ட்டுக்கு ரிசல்ட் பார்க்கலாம். கீழே பாருங்க, இன்டீரியர் பாயிண்ட் கொடுத்துருப்போம். அது மோஸ்ட்லி மெட்ரிக் ஸ்பேஸ்லயும் பால்லையும் சொல்லியிருக்கோம், இதுலயும் சொல்லியிருக்கோம். இப்ப நேரடியாக நம்ம ரிசல்ட்டுக்கு போயிடலாம். ஓகே, அந்த இது கொஞ்சம் அழிப்பெல்லாம் நினைக்கிறேன், எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? சம்டைம்ஸ் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் பல முறை சொல்லியிருக்கேன், நம்ம போயிட்டு ஒரு லைவ் கிளாஸ் வரீங்கன்னு சொன்னா மறுபடியும் வீடியோ போய் பார்த்து நம்ம வந்து இன்ஸ் எடுக்கக்கூடாது. நம்மளுக்கு ஏதாவது வந்து மறந்துச்சு புரியல அப்படின்னு தான் பார்த்துக்கணும். அப்போ லைவ் கிளாஸ்ல எல்லாமே இன்ஸ் எடுக்கணும். அப்பதான் அந்த லைவ் கிளாஸ் ரொம்ப உங்களுக்கு வந்து இன்னும் அந்த நீ போய் வந்து அந்த ரெக்கார்டை எடுத்து பார்க்கறத விட இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைவா நீ வந்து இன்ஸ் எடுக்கிறது, சரியா? அதுதான் வந்து உங்களுக்கு மறக்காம இருக்கும். இன்டீரியர் ஆஃப் எ செட், சரியா? ஒரு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்க ஏன்றது ஒரு செட் எடுத்துக்கிறோம். ஓகே, இங்க ஏன்றது செட் ஆஃப் ஆல் இன்டீரியர் பாயிண்ட், சாரி, சரியா, செட் ஆஃப் ஆல் இன்டீரியர் பாயிண்ட். இந்த செட்டினுடைய இல்லது இன்டீரியர் பாயிண்ட் A0 அப்படின்றது பாத்தீங்கன்னா செட் ஆஃப் ஆல் இன்டீரியர் பாயிண்ட். ஏன்றது ஒரு செட்டு, அந்த செட்டுக்குள்ள இருக்கிற எல்லா இன்டீரியர் பாயிண்ட்டும் சேர்ந்த ஒரு செட்டு A0. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப ஏன்ற செட்டு, அந்த செட்டுக்குள்ள இருக்கிற எல்லா இன்டீரியர் பாயிண்ட் சேர்ந்த ஒரு செட்டு A0. அதுதான் இந்த இடத்துல நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து வேற மாதிரி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஆஃப் A இப்படி சொல்லுவாங்க, இல்லைன்னா A0 கீழே கூட இப்படி சிம்பிள் சொல்றது உண்டு. அந்த மாதிரி சிம்பிளாலாம் இருக்கு. ஓகே, இந்த இடத்துல வந்து ரிசல்ட் வந்துடலாம். ரிசல்ட்ஸ் ஓகே, நம்ம முன்ன சொன்னதுதான், சரியா? நைபர்ஹுட் இல்லாத போது அது இன்டீரியர் பாயிண்ட் இருக்காது. சரி, அதனால வந்து என்னன்னா இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, இன்டீரியர் ஆஃப் நேச்சுரல் நம்பர், இன்டீஜர், ரேஷனல், இது எல்லாத்துக்கும் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல் செட் MT, சரியா?
நேச்சுரல் நம்பர் இன்டீரியர், அது நைபர்ஹுட்டே இல்லை. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா முன்ன போன இதில் இது நைபர்ஹுட் இல்லைன்னு சொல்லிட்டோம். எந்த ஒரு பாயிண்ட்டுக்கு அது நைபர்ஹுட் ஆகும்போது அந்த பாயிண்ட் எப்படி இன்டீரியர் பாயிண்டாக இருக்கும்? ஓகே, இன்டீரியர் பாயிண்ட் இருக்காது. நோ இன்டீரியர் பாயிண்ட், எம்டி செட்னு சொல்லலாம். இதில் வந்து என்ன சொல்லலாம்? நோ இன்டீரியர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி ஃபைனைட் செட்டும் இந்த இடத்துல வந்து ஃபைனைட் செட்டுக்கும் இன்டீரியர் பாயிண்ட் இருக்காது. ஃபைனைட் செட்டுக்கும் இன்டீரியர் பாயிண்ட் இருக்காது. சரியா, ஃபைனைட் செட்டு, நேச்சுரல் நம்பர், இன்டீஜரு, சரியா, இதுக்கு எல்லாமே வந்து நோ இன்டீரியர் பாயிண்ட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ரெண்டாவது ரிசல்ட். அப்ப இன்டீரியர் ஆஃப் ரியல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 6 தான். அதுல இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே இன்டீரியர் பாயிண்டா இருக்கும். ரியல் நம்பர் பொறுத்த வரைக்கும் எல்லா பாயிண்ட்டுமே இன்டீரியர் பாயிண்ட் இருக்கு. நான் மறுபடியும் அதே தான் சொல்றேன். ஒரு ரியல் லைன் ஸ்பேஸ்ல நல்ல ஒரு எக்ஸ் எடுக்கிறோம், அதுக்கு ஒரு இன்டர்வல் வந்து கிரியேட் பண்றோம். அந்த இன்டர்வல் கம்ப்ளீட்டா எங்க இருக்குன்னா 6குள்ளதான் இருக்கும். எத்தனை எக்ஸுக்கு இருந்தாலும் நீ இன்டர்வல் கிரியேட் பண்ணலாம், எவ்வளவு எக்ஸுக்கு இருந்தாலும் இன்டர்வல் கிரியேட் பண்ணலாம். சரியா, எந்த இன்டர்வல் எடுத்தாலும் அந்த இன்டர்வல் கம்ப்ளீட்டா, அந்த இன்டர்வல் என்ன அர்த்தம்? அதை வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்குங்க. அந்த இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் அதுக்குள்ள அந்த 6குள்ள கண்டெய்னா இருக்கு. அப்படின்னா அதுல இருக்கிற எல்லா எக்ஸுமே வந்து என்னது 6ஆ தான் இருக்கும். ஸோ நம்ம ஆர்ன்றது நைபர்ஹுட், எக்ஸ்ன்றது என்னது இன்டீரியர் பாயிண்ட். அப்படின்னா இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் ஆருக்கு என்னன்னு கேட்டா 6 தான். அந்த மாதிரி சொல்லிடுறோம். அப்ப வந்து கியூன்றது இந்த இடத்துல பாருங்க. சப்போஸ் வந்து இந்த இடத்துல கியூன்றது மெட்ரிக் ஸ்பேஸ் இருந்தா, 4th பாயிண்ட்ல கியூ வந்து மெட்ரிக் ஸ்பேஸ். மெட்ரிக் ஸ்பேஸ் என்ன அர்த்தம்னா இதுல இப்ப இந்த கியூன்றது மெட்ரிக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ள இருக்கிற எல்லாமே வந்து என்னது, உள்ள இருக்கிற எல்லா எக்ஸுமே அது வந்து ரேஷனலா தான் இருக்கும். ரேஷனல் தான் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படின்னா இங்க இருக்கிற ஏதோ ஒரு ரேஷனல், ஏதோ ஒரு எக்ஸ், அந்த ரேஷனல்ல ஒரு பால் கிரியேட் பண்றோம். அந்த பால் வந்து கம்ப்ளீட் எங்க இருக்கு? சரியா, இப்ப வந்து இந்த புக்குள்ள ஏதோ ஒரு எக்ஸ்ல, சரி இதுல இந்த இடத்துல ஏதோ ஒரு ஏ வந்து சென்டர் வச்சுட்டு 6 ரேடியஸ்ல ஒரு பால் கிரியேட் பண்றேன். அந்த பால் கண்டெய்னா எங்க இருக்கும்? எல்லாமே அந்த அதுக்குள்ளதான் கண்டெய்னா இருக்கும். ஏன்னா மெட்ரிக் ஸ்பேஸ்ல பால் தான் நம்ம வரையணும். சரியா, ஏ சென்டர் வச்சுட்டு 6 ரேடியஸ்ல ஒரு பால் வரைகிறோம். அந்த பால்குள்ள இருக்கிற எல்லா எக்ஸுமே அந்த ரேஷனல் தான். அப்படி இருக்கும்போது அந்த பால் ஃபுல்லாவே அந்த அதுக்குள்ள இருக்கு. ஸோ அந்த மெட்ரிக் ஸ்பேஸ் கியூ வந்து நைபர்ஹுட்னு சொல்லலாம். மெட்ரிக் ஸ்பேஸ் கியூ வந்து நைபர்ஹுட், எக்ஸ்ன்றது இன்டீரியர் பாயிண்ட். ஓகே, அப்படின்னா இந்த இங்க மெட்ரிக் ஸ்பேஸ்ல இன்டீரியர் ஆஃப் கியூ இஸ் ஈக்குவல் டு கியூ அப்படின்னு சொல்றாங்க. மெட்ரிக் ஸ்பேஸ்ல மட்டும் தான் அந்த மாதிரி. சரியா, ஆனா ரியல் லைன்லாம் வந்து கியூ வந்து என்னது நாட் நைபர்ஹுட், அதுக்கு இன்டீரியர் பாயிண்ட் இல்ல. பட் மெட்ரிக் ஸ்பேஸ்ல வந்து நம்ம என்ன சொல்றோம்? அது வந்து இன்டீரியர் பாயிண்ட் சொல்றோம். அப்படின்றது இன்னொன்னு வந்து பாருங்க, 5th பாயிண்ட்ல எஸ் வந்து ஓப்பன் இன்டர்வல் 0,1 சொல்லியிருக்கேன். சரியா, ஓப்பன் இன்டர்வல் இருந்தாவே இதுல இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே இன்டீரியர் பாயிண்ட் தான். சரி, எவ்ரி பாயிண்ட் அண்ட் இஸ் an இன்டீரியர் பாயிண்ட். ஓப்பன் இன்டர்வல் இருந்தாவே அது எஸ் மட்டும் இல்லைங்க, ஏ கமா பி எந்த பாயிண்ட் இருந்தாலும் சரி. சரியா, இதுல இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே அதனுடைய வந்து என்ன இன்டீரியர் பாயிண்ட். ஓப்பன் இன்டர்வல் என் பாயிண்ட் எடுக்கிறது இல்லை. ஏன்னா எந்த ஒரு ஓப்பன் இன்டர்வல்லையும் என் பாயிண்ட் வந்து இருக்காது. அப்ப அந்த வந்து ஓப்பனா இருக்கிறதுனால உள்ள எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அது உள்ளதான் இருக்க போகுது. எந்த பாயிண்ட்டுக்கு நீங்க ஒரு ஓப்பன் இன்டர்வல் கிரியேட் பண்ணாலும் அந்த ஓப்பன் இன்டர்வல் இருக்கிற இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸும் அந்த ஓப்பன் இன்டர்வல் தான் இருக்கும். அப்படின்றதுனால அந்த இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸுமே அதுக்கு இன்டீரியர் பாயிண்ட் தான் இருக்கும். ஓப்பன் இன்டர்வல் வந்து நைபர்ஹுட் தான் இருக்கும். ஓகே, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து 6th வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் இன்டர்வல் எடுத்துக்கிறோம். ஜென்ரலா க்ளோஸ் இன்டர்வல் முன்னே நான் சொல்லிட்டேன். சரியா, இது வந்து இது என் பாயிண்ட் தவிர இது எல்லாமே என்ன இருக்கு? இன்டீரியர் பாயிண்டா இருக்கும். சரியா, இது வந்து பாத்தீங்கன்னா இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி வந்து பாத்தீங்கன்னா இது இப்படியும் சொல்லலாம், இல்ல ஏ கமா பி மேல ஒரு நாட் போட்டுன்னு சொல்லலாம். அது ஓப்பன் இன்டர்வல் தான் இருக்கும், இப்படி சொல்லலாம். இப்ப இதுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம கடைசியா சொல்லியிருக்கோம் பாருங்க, இந்த எஸ்ன்றது எதுவா இருக்கட்டும், சரியா, இல்ல ஆஃப் ஓப்பன் ஆஃப் க்ளோஸ்டா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே இப்ப நான் சாதாரண இன்டீரியர் ஆஃப் எஸ்ன்னு போட்டுக்கிறேன். சரியா, இன்டீரியர் ஆஃப் எஸ்ன்னு போட்டுக்கிறேன். எஸ்ன்றது இது எல்லாமே இருக்குது. அப்ப இன்டீரியர் ஆஃப் எஸ் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு வந்து அந்த இடத்துல எஸ் நாட்னு சொல்லுவாங்க. அது ஓப்பன் இயக்கம் அப்படியே தான் இருக்கும். ஓகே, இதுதான் வந்து கடைசி பாயிண்ட்ல நான் கொடுத்துருக்கேன். 7th 8th வந்து பாருங்க.
எடுத்துட்டு வா. Q dash வந்து பாத்தீங்கன்னா சங்கீதா ஒரு டவுட் கேட்டிருக்கா. இந்த இடத்துல நம்ம Q dash எடுத்துதான் ஆகணும். சரியா? நம்ம வந்து அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள நம்ம எக்ஸிஸ்ட் ஆகாது. பக்கத்துல வந்து ஒரு ரேஷனலா இருக்கனால இரேஷனலா இருக்கனால சொல்லிட முடியாது. Q dash எதுக்குமே வந்து என்னது நோ நெய்பர்ஹுட் நோ இன்டீரியர் பாயிண்ட். ஓகே சரி. 7th 8th வந்து ஒரு பால் வந்து பாருங்க, 1 வந்து பவுண்டரி பாயிண்ட் இல்ல, ஓப்பனா இருக்கு. x² + y² 1 ரேடியஸ்ல ஒரு சர்க்கிள் இருக்கு. அது எல்லாமே இன்டீரியர் பாயிண்டா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் வந்து கிரியேட் பண்றேன். சரி, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யார் அது? மியூட் பண்ணவே முடியல. வாய்ஸ் கேட்குது எல்லாருக்கும்? என்னுடைய ஆடியோ கேட்குதா? கொஞ்சம் பாருமா, கொஞ்சம் மீட் பண்ணுமா? சரி, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1 ரேடியஸ் ஒரு சர்க்கிள் ஓப்பன், இது எல்லாமே பவுண்ட், இது வந்து என்னது ஓப்பனா இருக்கு. சரியா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே இன்டீரியர் பாயிண்ட். அதே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 1 ரேடியஸ்ல வந்து க்ளோஸ்டா இருக்கு. க்ளோஸ்டா இருக்கிற போது நம்ம இந்த பவுண்டரி பாயிண்ட் தவிர மீது எல்லா பாயிண்ட் என்னவா இருக்கும், இன்டீரியர் பாயிண்டா இருக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 7th 8th வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அன்மியூட் வந்து பண்ணிட்டு கிளாஸ் கவனிக்கணும். இல்ல கவிதா, நான் பார்த்து அன்மியூட் பண்ணலன்னு பார்த்தேன், அன்மியூட் ஆக மாட்டேங்குது. எதுவும் தெரியல. சரி, நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். அவங்களுக்கு தெரியாம அது ஆன் ஆயிடுச்சு நினைக்கிறேன்.
அது அவ்வளோ கண்டிப்பாக டைம் வச்சுட்டு பாருங்க. ஓகே, அடுத்து நம்ம ரிசல்ட் பார்க்கலாங்க. இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்க நம்ம வந்து ஏன்ற செட்டை எடுக்கிறோம், சரியா? இந்த ஏன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு. இதுல இருக்கிற இன்டீரியர் பாயிண்ட், ஓகே, இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் ஏ, அது வந்து நம்ம ஏ நாட்டுன்னு எடுக்கிறோம். அதுல இருக்கிற எல்லா இன்டீரியர் பாயிண்ட்டும் சேர்ந்து ஒரு ஏன்ற செட்டுக்கு ஈக்குவலா இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த ஏன்ற செட்டு என்னன்னு சொல்லலாம், ஓப்பன் அப்படின்னு சொல்லலாம், ஓப்பன் செட்டுன்னு சொல்லலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஓப்பன் செட்டுக்கான டெஃபினேஷனே இதுதான். இந்த இடத்துல வந்து ஒரு செட்டு நீ ஓப்பன் செட்டுன்னு சொல்றான்னு சொன்னா இஃப் அண்ட் ஒன்லி கண்டிஷனு அதில் இன்டீரியர் ஆஃப் ஏ வந்து ஏக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா ஏ இஸ் கால்ட் ஓப்பன் செட்டு. இதுக்கு எக்ஸாம்பிளா வந்து பாத்தீங்கன்னா உனக்கு வந்து ஆர் சொல்லலாம், எவ்ரி ஓப்பன் இன்டர்வல் எல்லாமே சொல்லலாம். ஓகே, ஏன்னா இதுல நீ எந்த ஒரு இன்டீரியர் எடுத்தாலும் அது ஆர்க்கு ஈக்குவலா இருக்கு. இன்டீரியர் ஆஃப் ஆர் வந்து ஆர்க்கு ஈக்குவலா இருக்கு. சரி, அதே மாதிரி இன்டீரியர் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு, ஓப்பன் இன்டர்வலா இருக்கு. இதெல்லாம் வந்து அதனால ஓப்பன் செட்டுக்கு இது எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஆனா ஒரு ரிசல்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஒரு ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா எவ்ரி ஓப்பன் இன்டர்வல், சரியா, எவ்ரி ஓப்பன் இன்டர்வல் இஸ் ஓப்பன் செட். எவ்ரி ஓப்பன் இன்டர்வல் இஸ் ஓப்பன் செட், சரி, ஓப்பன் பால்னு சொல்லலாம். பட் கான்வர்ஸ் நாட் ட்ரூ. கான்வர்ஸ் நாட் ட்ரூ. ஓகே, இந்த ரிசல்ட் நோட் பண்ணிக்கோங்க. பேசுறதே கேட்கலையா? பேசுறது கேட்கலையா? ஒரு நிமிஷம், நான் எக்ஸிட் ஆகிட்டு இருந்தேன்.